பவுலுடைய முதலாவது வெளியூழிய பயணம், 2வது வெளியூழிய பயணம், 3வது வெளியூழிய பயணம் சொல்லி இது அவர் எங்கே போகிறாரு? சபைகளுக்கு வெளியில் போகிறாரு. அடுத்து 45லேருந்து 57 ஏடி, 45லேருந்து 57 ஏடி. ஓகே, அவருடைய வெளி ஊழியம் பயணம், மிஷனரி ஜேர்னிஸ். நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்துடைய கடைசி நடு பகுதியிலேருந்து முக்கால்வாசி நீங்கள் வாசித்த பிறகு இந்த மிஷனரியை ஜேர்னியை குறித்து நீங்கள் வாசிப்பீங்க. ஓகே, முக்கால்வாசி வாசித்த பிறகு நீங்கள் வருவீங்க. பாருங்கள், முதலாவது வெளி ஊழிய பயணம், பவுலுடைய முதலாவது வெளி ஊழிய பயணம், 2வது வெளி ஊழிய பயணம், 3வது வெளி ஊழிய பயணம் சொல்லி இது அவர் எங்கே போகிறாரு? சபைகளுக்கு வெளியில் போகிறாரு. ஜெருசலத்தை விட்டு வெளியில் போய் சபைகளை ஸ்தாபிக்க போகிறாங்க, பிரசங்கம் பண்ண போகிறாங்க. அங்கே பிரசங்கம் பண்ணி ஜனங்க ரட்சிக்கப்படும் பொழுது அங்கே ஒரு சபையை ஸ்தாபிக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க? நியமிக்கிறாங்க. இல்லைன்னா என்ன செய்கிறாங்க? இந்த மாதிரி பார்னபாஸ் போகிறாரா, பார்னபாஸை கொஞ்ச நாள் அங்கே விட்டுட்டு வந்துடுவார். விட்டுட்டு வந்துட்டு நீ கொஞ்ச நாள் மக்களை பார்த்துக்க, இவங்களுக்கு போதி இவங்களை வழி நடத்தி, ஓகே நான் போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு நான் மறுபடியும் அவனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் நிறையா. ஸோ அந்த மாதிரி தான் பார்னபாஸ் அப்போ நாங்கள் பவுல் கூட போனார், திமத்தி போனார், டைட்டஸ் போனார். சரியா? ஸோ இப்படி தான் நிறையா ஊழியர்களையும் அப்போ நாங்கள் பவுல் உருவாக்குனார். அப்போ ஒரு சபைகள் ஒரு பட்டணத்தில் போய் ஒரு பிரசங்கம் பண்ணும்போது அங்கே ஜனங்க ரசிக்கப்படுறாங்களா, அவங்க மத்தியில் ஒரு ஆளை அவர் இன்சார்ஜாக மேபி எந்த வீட்டில் அவங்க கூடுறாங்களோ இல்லை எந்த ஒரு மக்கள் ரசிக்கப்படுறாங்களோ அந்த மக்களுடைய வீட்டில் யார் உதாரணத்துக்கு இப்போ அது யார்? அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர், அகிலா பிரிஷிலா அவருடைய ஊழியத்தில் தான் ரசிக்கப்பட்டாங்க. அப்போ அவங்க வீடை உபயோகித்தாங்க கூடி வர்றதுக்கு. அந்த மாதிரி இப்போ அவங்க கொஞ்ச நாள் நினச்சாங்க அந்த 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 ஊழியத்தை, அந்த வீட்டு சபையை கொஞ்ச நாள் இவங்க பார்த்துக்க வச்சுட்டு இவர் போவார், மறுபடியும் வெளியே போவார். அப்புறம் அவங்களுக்கு லெட்டர் எழுதுவார். இந்த மாதிரி தான் நிருபங்கள் வந்தது. இப்போ நீங்கள் வாசிக்கிறீங்களா? அப்போ நாங்கள் பவுல் எழுத நிருபங்கள்லாம் இது சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்கள். இன்றைக்கி பைபிளுக்குள்ள புக்காக இருக்குது. அன்றைக்கி இட் வாஸ் அ லெட்டர், one way for the Apostle Paul to communicate with the people, okay, or the church that he has started in a town or in a city. சரியா? ஸோ அது மூலமாக இப்படிப்பட்ட நிருபங்கள்லாம் இப்போ என்னாச்சு? அதெல்லாம் சேகரிக்கப்பட்டு வேதத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் பவுல் மொத்தம் எத்தனை நிருபம் எழுதியிருக்கிறாரு? மொத்தம் 13. ரைட், பிரசிலா சொன்னாங்க 13 நிருபங்களை எழுதியிருக்கிறாரு. கூகுள் பண்ணிங்களோ? டேவிட் சொன்னாரா? பாருங்க, அதான் தலைவர்களுக்கெல்லாம் ஒரு சொல்லுங்கள்.